ಕ್ರಿಸ್ತವ ಜೀವಿಯಂ ಕ್ರೈಸ್ತನ ಜೀವನ நன்றி செலுத்துகிற ஜீவியம். ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ತೋರಿಸುವಂತ தேவனுக்கு எப்போதுமே நன்றி சொல்லுகிற ஜீவியம். ದೇವರಿಗೆ ನಿರಂತರವೂ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನ ತೋರಿಸುವಂತ ಜೀವನ. எல்லாவற்றிலேயும் நன்றி செலுத்துங்கள். ಎಲ್ಲದರಲ್ಲಿಯೂ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ. ಅದ ಸ್ತೋತ್ರ வருது, துதி வரலாம், நன்றி வரலாம். என்ன ஒரே வார்த்தை தான் சொன்னேன் நான். ಅದರಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರ ಬರುತ್ತೆ, ಸ್ತುತಿ ಬರುತ್ತೆ, ಎಲ್ಲ ಒಂದೇ ಪದವಾಗಿ ಹೇಳಿದೆ ನಾನು. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ಎಲ್ಲದರಲ್ಲಿಯೂ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. ಎಲ್ಲದರಲ್ಲಿಯೂ நல்லா கவனிக்கணும். ಇಲ್ಲಿ ಗಮನಿಸಬೇಕು. எல்லாத்துக்கும் கிடையாது, ಎಲ್ಲದಕ್ಕೂ ಅಲ್ಲ. இன் எவ்ரிதிங், எல்லாவற்றிலும், ಎಲ್ಲದರಲ್ಲಿಯೂ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்க. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸಿ. எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ಎಲ್ಲದರಲ್ಲಿಯೂ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತುತಿ ಮಾಡಿ. எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தருக்கு துதிகளை ஏறெடுங்கள். ಎಲ್ಲದರ ಮಧ್ಯದಲ್ಲಿಯೂ ದೇವರಿಗೆ ಸ್ತುತಿ ಬಲಿಗಳನ್ನು ಸಮರ್ಪಿಸಿ. அப்படிதான் சொல்லுது வேதம். ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೆ ಸತ್ಯವೇದ. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் போடு, நன்றி சொல்லு, துதி என்று சொல்லவில்லை. ಎಲ್ಲಾ ವಿಷಯಕ್ಕೂ ಸ್ತೋತ್ರ ಮಾಡು, ಸ್ತುತಿ ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. புரியுதா இல்லைங்களா? ಹೇಳಿದ ಅರ್ಥ ಆಯ್ತಾ? என் வாழ்க்கையில வெறும் தீமையா நடக்குது வச்சீங்க, ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಬರೀ ಅಶುಭಗಳೇ ಸಂಭವಿಸ್ತಾ ಇದೆ ಅನ್ಕೊಳ್ಳಿ. ಬೈಬಲ್ சொல்லுது, ಇಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் போடு, ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಕ್ಕೂ ಸ್ತೋತ್ರ ಮಾಡು. ஆண்டவரே எனக்கு வியாதியே வந்துருச்சு, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನೇ ನನಗೆ ಈ ರೋಗ ಬಂದಿದೆ, ಅದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. வேலை போயிடுச்சு, ಕೆಲಸ ಹೋಯ್ತು, ஆண்டவரே வேலை போனமைக்காய் ஸ்தோத்திரம். ಕರ್ತನೇ ನನ್ನ ಕೆಲಸ ಕಿತ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. புருஷங்காரன் போட்டு அடிச்சிட்டான், ಗಂಡ ಹೊಡೆದು ಬಿಟ್ಟ, ஆண்டவரே ஒரு அறை வாங்கின உமக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನೇ ಒಂದು ಏಟು ಬಿತ್ತು, ಸ್ತೋತ್ರ. அப்படி போற சொல்லல ನೋಡಿ, ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ நடக்கிற எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. ನಡೆಯುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿಗೂ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. நடந்த எல்லாவற்றின் மத்தியிலும் நீங்க ஸ்தோத்திரம் போடுங்க, ஆண்டவரே நன்றி சொல்லுங்க. ಎಲ್ಲದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೀವು ನನಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நடக்கிற எல்லாத்துக்கும் நம்ம நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் போட்டோம்னா நாம யோபுவுடைய ஃபேமிலியா மாறி போய்டுவோம். ನಡೆಯುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಕ್ಕೆ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತುತಿ ಸಲ್ಲಿಸಿದ್ರೆ ನಾವು ಯೋಬನ ಕುಟುಂಬದವರಾಗಿ ಆಗ್ಬಿಡ್ತೀವಿ. ஏன்னா யோபு அப்படிப்பட்டவர் தான். ಯಾಕಂದ್ರೆ ಯೋಬು ಆ ರೀತಿಯಾದ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ. கர்த்தர் கொடுத்தார், ದೇವರು ಕೊಡ್ತರು, கர்த்தர் எடுத்தார். ದೇವರೇ ತೆಗೆದುಕೊಂಡ್ರು. கர்த்தருடைய நாமத்துக்கு, ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ஸ்தோத்திரம் போடு, ஒரு போடு, அவள்தான். ಸ್ತೋತ್ರ கொடுத்தாரு, எடுத்தாரு, ಕೊಟ್ರು, ತೆಗೆದುಕೊಂಡ್ರು. அது அப்படி சொல்லல. ಆ ರೀತಿಯಾಗಿ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಅದು ವೇದಕ್ಕೆ ಮುರಣಾನದು, ವಿರೋಧಮಾನದು. ಅದು ಸತ್ಯವೇದಕ್ಕೆ ವಿರೋಧವಾದದ್ದು. கர்த்தர் கொடுத்தார், ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ, அதுக்கு மட்டும் ஸ்தோத்திரம் போடு. ಅದಕ್ಕೆ ಮಾತ್ರ ಸ್ತೋತ್ರ ಹಾಕಬೇಕು. எடுத்தது கர்த்தர் அல்ல, ತೆಗೆದುಕೊಂಡದ್ದು ಕರ್ತನಲ್ಲ. அந்த வெளிப்பாடு தான் யோபுக்கு இல்ல. ಈ ಒಂದು ಪ್ರಕಟಣೆಯೇ ಯೋಬ್ ಅವರಿಗೆ ಇರಲಿಲ್ಲ. யோபு புத்தகத்தை வாசித்து பாருங்க. ಯೋಬನ ಪುಸ್ತಕನ ಓದಿ ನೋಡಿ. அவருக்கு நன்றி சொல்லி துதி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்துகிற பதம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ಅವರಿಗೆ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುವಂತ, ಸ್ತುತಿ ಸಲ್ಲಿಸುವಂತ, ಕೃತಜ್ಞತೆ ಮಾಡುವಂತ ಪದಗಳು ಬಹಳ ಬಹಳ ಕಮ್ಮಿ ಆಗಿರ್ತವೆ. ஆனா அவர் மேல பழிய போட்டு இவர்தான் காரணம், இவர்தான் சாவடிச்சாரு, இவர்தான் வியாதியை கொடுத்தாருன்னு அவரை காரணம் காட்டி சொல்லுகிற பதம் நிறைய இருக்குது யோபின் புத்தகத்துல. ಆದ್ರೆ ಅವರ ಮೇಲೆ ತಪ್ಪು ಹೊರಿಸಿ ಇವರೇ ಕಾರಣರು, ಇವರೇ ಅದಕ್ಕೆ ಕಾರಣರು, ಜವಾಬ್ದಾರಿ ಅನ್ನುವಂತ ಪದಗಳು ಬಹಳವಾಗಿ ಅದರಲ್ಲಿವೆ. ஏன்னா வெளிப்பாடு இல்ல. ಯಾಕಂದ್ರೆ ಪ್ರಕಟಣೆಯೇ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ. வெளிப்பாடு இருந்திருந்தா, ಒಂದು ವೇಳೆ ಪ್ರಕಟಣೆ ಅಲ್ಲಿ ಇರ್ತಾ ಇತ್ತು ಅಂದ್ರೆ, கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ற மாட்டாரு. ದೇವರು ಕೊಟ್ಟರು, ದೇವರೇ ತೆಗೆದುಕೊಂಡರು, ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಅಂತ ಹೇಳಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. யோபுக்கு வெளிப்பாடு கிடையாது. ಯೋಬ ಅವರಿಗೆ ಪ್ರಕಟಣೆ ಇಲ್ಲ. தேவ மனுஷன் தான், ದೇವರ ಮನುಷ್ಯನೇ, தேவனுடைய பிள்ளை தான், ದೇವರ ಮಗುವೆ, சன்மார்க்கன் உத்தமன் தான், ಒಳ್ಳೆ ಮಾರ್ಗದವರು ಉತ್ತಮರೇ, தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விட்டு விலகுகிற மனுஷன் தான், ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಿರಾಕರಿಸುವಂತ ಮನುಷ್ಯನೇ. ஆனாலும் தேவனை குறித்த வெளிச்சம் இல்லாதவர், ಆದರೂ ಕೂಡ ದೇವರ ಕುರಿತಾದ ಬೆಳಕು ಇಲ್ಲದೆ ಇರುವಂತವನು. எப்படி சொல்றீங்க? ಹೇಗೆ ಹೇಳ್ತೀರಾ? அவர் ஸ்தோத்திரத்தை பாருங்க, ಅವರ ಸ್ತೋತ್ರಗಳ ಶೈಲಿಯನ್ನು சொல்றாரு பாருங்க, ಯಾವುದಕ್ಕೆ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ನೋಡಿ, எதுக்கு ஸ்துதிக்கு எடுக்கிறாரு பாருங்க, ಯಾವರಿಗೆ ಸ್ತುತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ನೋಡಿ. கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ದೇವರು ಕೊಟ್ರು, ದೇವರು ತೆಗೆದುಕೊಂಡ್ರು. கர்த்தர் கரத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? ದೇವರ ಕರದಲ್ಲಿ ಶುಭವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಂತ ನಾವು ಅಶುಭವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಾರದೋ? இப்படியே நீங்களும் பண்ணுங்கன்னு எங்கேயும் பைபிள் சொல்லவே இல்லை. ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀವುಗಳು ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಎಲ್ಲಿಯೂ ಹೇಳಲಿಲ್ಲ. ஆவியானவர் பவுல் மூலமா சொல்றாரு, ಇಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ದೇವರು பவுல் மூலமா சொல்றாரு, ಪೌಲ ಮುಖಾಂತರ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எல்லாவற்றிலேயும், இன் எவ்ரிதிங், எல்லாத்திலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாத்துக்காகவும் நன்றி சொல்ல வேண்டாம். நடக்கிற எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னும் ನಡೆಯುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಕ್ಕೂ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತುತಿ ಮಾಡಿ ಇಲ್ಲ, அப்படி அல்ல. ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲ.